சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சும்மா சினிமாக்காரன் அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவருமான நல்ல கண்ணு நேத்து காலமாயிருக்காரு. எளிமையோட அடையாளமாகவும் நேர்மையாகவும் தன்னோட வாழ்நாள் முழுக்க கொள்கை தவறாம வசிச்சு வந்த நல்ல கண்ணு வயது மூப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு. அவருக்கு 101 வயது ஆகுது. நல்ல கண்ணு வாழ்நாள் முழுசும் மக்களுக்கான போராட்டத்துலதான் இருந்தாரு. ஆனா இவருக்கு அரசியல்ல தோல்விதான். 1967 மற்றும் 77 ஆண்டுகள்ல அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. தேர்தல வெற்றி இல்லை அப்படின்னாலும் சமூக போராட்டத்துல தொடர்ந்து ஈடுபட்டு மக்களுக்காக எப்பவுமே இருந்தாரு. தோற்றது நல்ல கண்ணு இல்ல, மக்கள் தான் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பலருமே நேத்துல இருந்து போஸ்டர் போட்டுட்டு வராங்க. இதற்கு இடையில தான் மதுரை மாநாட்டுல தாவேகா கட்சி தலைவரான விஜய் அவர்கள் நல்ல கண்ணு அவர்களை குறிச்சு பேசியிருக்க வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது நல்ல கண்ணுவை தோக்கடிச்சது சினிமாக்காரா இல்ல, அரசியல்வாதி தான். அதனாலதான் எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் இல்ல, முட்டாளும் இல்ல. சும்மா சினிமாக்காரன் சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் கிடையாது. அரசியல்வாதியான காமராஜர் அவர்களை விருதுநகர்ல தோக்கடிச்சது சினிமாக்காரன் கிடையாது. இப்படி நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று பல பேரை தோக்கடிக்கணும்னு நினைச்சது, அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் கிடையாது, அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. சோ விஜயோட இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சிருக்கு.